ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதையும் நம்ம டேஸ்ட்டாக பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதுமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டிருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் கொரகரன்னு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தவரக்காய் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கணும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கணும். அதையும் இதில் சேர்த்து இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்மளோட கொத்தவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.